ஜப்பான்ல பட்டாசு கிடைக்குமா? எஸ், கிடைக்கும். நம்ம எப்படி தீபாவளிக்கு பட்டாசுலாம் வெடிச்சு செலிப்ரேட் பண்றோமோ, அதே மாதிரி ஜப்பான்லயுமே எவ்ரி சம்மர்ல ஹனாபின்னு ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹனாபி அப்படின்னா ஃபயர் ஒர்க்ஸ் அதான் மீனிங். ஸோ பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்றது தான் அந்த ஃபெஸ்டிவலே. கவர்மெண்ட்டே ஒரு பப்ளிக் கேதரிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி மக்களுக்கு வான வேடிக்கைலாம் போட்டு காட்டுவாங்க. இப்போ சம்மர் முடிஞ்சிட்டதுனால கொஞ்சம் கம்மி வெரைட்டி ஆஃப் பட்டாசு மட்டும் தான் இருக்கு. நாங்க போன ஷாப்ல இந்த ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் தான் இருந்தது. பட் நம்ம மக்கள் வாங்கி வெடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான பட்டாசு தான் மோஸ்ட்லி சேல்ல இருக்கும். லைக் கம்பி மத்தாப்பு, புஸ்வானம் அந்த மாதிரி. நம்ம ஊர்ல கம்பி மத்தாப்புலலாம் கை பிடிக்கிற இடம் கம்பி தானே இருக்கும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, சம்திங் வுட் மாதிரி வச்சிருந்தாங்க. அண்ட் ஜப்பான பொறுத்தவரைக்கும், நம்ம எங்க வேணா லைக் வீட்டு வாசல்ல, இல்லன்னா ரோட்ல அந்த மாரியெல்லாம் பட்டாசு வெடிக்க முடியாது. பட்டாசு வெடிக்கிறதுக்குன்னு சில டெடிகேட்டட் பிளேசஸ் இருக்கும். லைக் சில பார்க் இருக்கும். அந்த பார்க்லயே போர்டு வச்சிருப்பாங்க. இங்க பட்டாசு வெடிக்கலாமா? கூடாதான்னு. ஸோ அந்த மாரி வெடிக்கலான்னு போட்டிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல மட்டும் தான் பட்டாசு வெடிக்கணுமே தவிர, நம்ம எந்த இடத்துல வேணா நெனச்ச இடத்துல பட்டாசு வெடிச்சுக்கலாங்கிறது கிடையாது. அப்படி வெடிச்சோம்னா, அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆயிடும். இந்த ஒரு ஷீட் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபயர் கிராக்கர டைரக்ட்டா கண்ணா பார்த்தோம்னா, நம்ம கண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்றனால ஒரு ஷீட் மாரி குடுத்துருக்காங்க. அந்த கேப் வழியா பார்த்தோம் அப்படின்னா, கண்ணுக்கு சேஃப் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.